சொல்லு ஸ்ருதி. ஏ அஸ்வின், என்னடா பண்ணிட்டு இருக்க இவ்வளோ நேரம்? நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் கிளம்பிட்டு இருக்கேன், இதோ வந்துடுறேம்மா. சொல்லுங்கண்ணா. என்னண்ணே? டேய் அஸ்வின், அப்பா மறுபடியும் சீரியஸா ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கடா. இந்த வாட்டி அப்பா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. டாக்டர் அப்பாக்கு 3 hours தான டைம் கொடுத்துருக்காங்க. நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாடா. சரிண்ணே, நான் உடனே கிளம்பி வரேன். லேட் பண்ணாதடா, சீக்கிரம் வாடா. சார் 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 பாருங்க சார். சார் 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 நான் கிளம்புறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் சார். போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்கள்ட்ட தகவல் சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க. இங்கே ஏரியா போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. சார் அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்ட பையன் சார். குட் ஜாப், நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. அவர் உயிர் பழைச்சிடுவார். உங்கள் பேர்? அஸ்வின் சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்க? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். அப்பாவுக்கு உடம்பு முடியல, அதான் அவசரமாக போயிட்டு இருக்கேன் சார். இந்த விபத்து எப்படி நடந்துச்சு? எனக்கு தெரியாது சார். நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். நான் அவசரமாக கிளம்பணும் சார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். அம்மா என்னையா நேற்று பெண்டிங் கேஸ்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். இந்த கேஸில் எதுவும் தேராது போல இருக்கே. அதெல்லாம் தேரும் சார், பார்த்துக்கலாம். தேருங்கிற? தேரும் சார். நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேம்மா. நான் வந்துட்டே இருக்கேன். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? எங்கே போனாலும் அப்படி தான் நடக்குது சார். நான் கிளம்புறேன் சார். பொறு தம்பி, இப்போ என்ன அவசரம்? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிற பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்ப 2 மணி நேரம் ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நினைவு திரும்பட்டும், நேரில் விசாரிச்சுட்டு அனுப்பி வைக்கிறேன். சார் என்னால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது சார். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார். நான் கிளம்புறேன் சார். வெயிட் பண்ணி தான் ஆகணும், உடனே எல்லாம் அனுப்ப முடியாது. எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. நீயே இடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தேன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? சார் எந்த ரூல்ஸாக இருந்தாலும் சரி சார், என்னால் வெயிட் பண்ண முடியாது சார். நான் கிளம்புறேன் சார். என்னைய பார்த்துட்டு இருக்க? பிடிச்சி உட்கார வையா அவனை. சார் கிளம்புறேன் சார். எனக்கு டைம் ஆச்சு சார். உட்காரலாம் முடியாது சார். டைம் ஆச்சு சார். சார் டைம் ஆச்சு சார். நான் கிளம்பணும் சார். டைம் ஆச்சு சார். சார் நான் கிளம்புறேன் சார். ஐயா கோர வைக்காரா? அவ்வளவுதான். நீ ஒருவேளை இவனே ஆக்சிடென்ட் பண்ணிருப்பானோ? இருக்கலாம். காரை நல்லா செக் பண்ணியா? எதுக்கும் இந்த பையன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரி சார். இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியாதுயா.
சொல்லுங்கண்ணே. டேய்